ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்டி எஜுகேட் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஃபிசிக்கல் கம்ப்யூட்டிங் co.orgல இப்போ ஒரு மெயில் ஐடி கனெக்ட் பண்ணாமல் எப்படி ஒரு ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வச்சுட்டு லாகின் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஸ்கூலுக்கெல்லாம் போகிறோம், நம்மளோட மெயில் ஐடியே பசங்களுக்கு கொடுத்தாலும் நம்ம யூஸ் பண்ண எல்லா லெவல்ஸுமே அவங்களுக்கு காட்டிட்டோம் அப்படியே. ஸோ அவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒவ்வொருத்தருக்கும் மெயில் ஐடி க்ரியேட் பண்ண கொடுக்குறது ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும் இல்லையா? ஒரு கிளாஸை எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எந்த லெவலில் இருக்காங்க, எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்மளே ப்ராக்ரஸ் பார்க்கறதுக்கு இந்த கோர்ஸ் செக்ஷனை பிரிக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். co.org வெப்சைட்டுக்கு போய்க்கோங்க. அங்கே மெயின் ஹோம் பேஜ் வந்தாச்சு. நான் வந்து செக்ஷன் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ க்ரியேட் ஏ செக்ஷன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் சீக்ரெட் வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை கொடுத்துக்கோங்க. என்ன ஸ்கூல் நேமோ இல்லை கிளாஸ் நேமோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். அவங்களுடைய கிரேட் என்னவோ சூஸ் பண்ணிக்கோங்க. கரிக்குலம் வந்து இப்பயே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா டிசைட் லேட்டரும் கொடுத்துக்கலாம். நான் இப்பயே சூஸ் பண்ணிக்க போகிறேன். மிடில் கிளாஸ் எனக்கு தேவையானதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன வேணுமோ அதில் சூஸ் பண்ணிக்கலாம். என்ன வெர்ஷன்ன்றதை இங்கே இருக்கும், உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வெர்ஷனை மாற்றிக்கலாம். ஆட் கோ டீச்சர்ஸில் வேறு யாராவது டீச்சர்ஸும் அதில் அடிஷ்னலாக பார்க்கணும், 2-3 டீச்சர்ஸ் பேராக சேர்ந்து பண்ணுறீங்க, அதெல்லாம் ப்ராக்ரஸ் பார்க்கணுன்னா அப்போ நீங்கள் 5 டீச்சர்ஸை இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அட்வான்ஸ்டு செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா அது பேர் ப்ரோக்ராமிங்காக டிஃபால்ட்டாக டிக்கில் இருக்கும், அதை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபினிஷ் கிரியேட்டிங் செக்ஷன்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா சங்கமம்ன்ற செக்ஷன் கிரியேட் ஆயிருக்கு. நான் ஆல்ரெடி அனந்தேரின்னு வச்சுருந்தேன். இப்போ ஆட் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துக்கோங்க. இந்த ஆட் ஸ்டூடெண்ட்ஸில் கொடுத்துக்கலாம், ஒவ்வொருத்தரையும் ஆட் பண்ணிடலாம். ஸோ அதனோட சீக்ரெட் வேர்ட்ஸ் வந்து அதுவே ஜென்ரேட் ஆகிடும். நெக்ஸ்ட் சைல்டை ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆட் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எத்தனை சில்ட்ரன் நேம் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துலையே பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரிண்ட் லாகின் கார்ட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணியிருக்கிற சில்ட்ரனோட நேம் அண்டு அவங்களுக்கான பாஸ்வேர்டு இருக்கும். இங்கே பார்த்தீங்க இல்லையா, இந்த ஐடி வந்து காமன் எல்லாருக்குமே. இந்த சங்கமம் சொல்லி ஓப்பன் பண்ண செக்ஷனுக்கு இந்த ஐடி வந்து எல்லாருக்குமே காமன். பட் இண்டிவிஜுவல் சைல்டுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தனியாக பாஸ்வேர்டு இருக்கும். இந்த பாஸ்வேர்டு போட்டு அவங்க ஓப்பன் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இந்த கார்டை நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கோங்க. எந்த லொக்கேஷனில் வேணுமோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது குழந்தைங்களுக்குள்ள நோட் பண்ணி வச்சுக்க சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் அவங்க லாகின் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது சில்ட்ரனுடைய ஐடி எடுக்க மறந்துட்டீங்க அப்படின்னாலும் என்ன பண்ணலான்னா, பேக்குக்கு போய்க்கிறேன், செக்ஷன்ஸ்க்கு போய்க்கிறேன். இதில் இந்த இடத்துல போனீங்கன்னா பிரிண்ட் லாகின் கார்ட்ஸ் இருக்குது பாருங்கள், அப்படியும் போயிட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் லாக் அவுட் பண்ணிக்கிறேன், ஏன்னா என்னுடைய இதுலேயே தான் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இன்னொரு ஸ்டூடெண்ட்டாக நான் இப்போ லாகின் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் இப்போ சைன் அவுட் பண்ணிடுறேன். ஹோம் பேஜுக்கு போயிடுறேன். எந்த கோர்ஸோ நீங்கள் அதை முதல்ல சூஸ் பண்ண சொல்லிக்கோங்க. நான் இப்போ கரண்ட் இயர்து வேணும், அதனால் அதை சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் ஃபிசிக்கல் கம்ப்யூட்டிங் போகிறேன். ஸோ இப்படி கிளிக் பண்ணி கொடுத்தோன்னே உங்களுக்கு கேட்குது பாருங்கள் சைன்இன் பண்ணுறதுக்கு. நான் அந்த பாஸ்வேர்டு சீக்ரெட் பாஸ்வேர்டு கொடுக்கணும், அப்புறம் லாகினுக்கான பாஸ்வேர்டு கொடுக்கணும். ரெண்டுமே கொடுத்துட்டா தான் அது ஒர்க் ஆகும். நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கிறது தான் எடுத்துக்கலாம். அந்த ஐடியை எடுத்துக்கிறேன். அந்த 6 லெட்டர் கோடு இருக்கு இல்லையா, அதை நம்ம இப்போ கொடுத்துடலாம். YQTQTY கொடுத்துட்டு கோ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு இப்போ இதில் யார் பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்குது. நான் பிரசாந்த்னே கொடுக்குறேன். ஸோ அவனுடைய சீக்ரெட் பாஸ்வேர்டு என்ன இருக்குது, எக்ஸாம்பிள் டவுன்னு இருக்குது. ஸோ அதை டைப் பண்ணிக்கலாம். கொடுத்த உடனே சைன்இன் கொடுக்குறேன். ஐ ஹாவ் எ பார்ட்னர் அட் மை கம்ப்யூட்டரில் அவனுடைய பார்ட்னரும் இருக்காங்க அப்படின்னா அதையும் சேர்த்து நீங்கள் கொடுத்துக்கலாம். அங்கே ஐ ஹாவ் எ பார்ட்னர் சொன்னீங்கல்ல, அதனால் இங்கே உங்களுக்கு கேட்குது யார் இருக்காங்க, இன்னொரு பார்ட்னர். அப்போ இன்னொருத்தர் யார் இருக்காங்கிறத நேமே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அந்த டிக் நீங்கள் கொடுக்காம கொடுத்தீங்கன்னா அப்படியே வந்துட்டுருக்கும். ஸோ ஆட் பார்ட்னர்ஸ்ன்றதை நீங்கள் கொடுத்துக்கலாம். சீக்ரெட் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நீங்கள் போகும்போது பார்ட்னர் நேம் கொடுக்க மறந்துட்டீங்க அப்படின்னீங்கன்னா பேர் ப்ரோக்ராமிங் இருக்குது, அங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வேறு யாராவது நேம் லிஸ்ட் இன்னும் இருந்தாங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த பேர் ப்ரோக்ராமிங்கு வந்துடும். எத்தனை சில்ட்ரன் ஆட் பண்ணியிருக்கீங்களோ அத்தனை பேர் தான் நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? நான் இப்போ சைன் அவுட் பண்ணிக்கிறேன். குழந்தைங்களுக்கு எந்த இடத்துலேருந்து எடுக்கிறேன் அப்படின்னு காட்டுறதுன்னு தெரியறதுக்காக தான் முன்னாடி போயிட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டாக எப்படி லாகின் பண்ணிட்டு போகிறதுன்றதை பற்றி சொன்னேன். ஏன்னா அவங்க ஃப்யூச்சரில் நம்ம எப்போவுமே செக்ஷன் டைரக்ட் லிங்க் கொடுத்துட்டோம்னா எங்கே போய் எப்படி எடுத்து கற்றுக்கிட்டோம் அப்படின்றது தெரியாமல் போயிடும். அதனால் அவங்களே என்ன பண்ண சொல்லியிருக்கேன், ஃபிசிக்கல் கம்ப்யூட்டிங்கில் co.orgல அந்த இயர் சூஸ் பண்ணிவிட்டு அந்த என்ன கோர்ஸ்ன்றதை சூஸ் பண்ண சொல்லியிருந்தேன். இப்போ ஈஸியாக பசங்க லாகின் பண்ணிவிட்டு
அந்த ஐடி போட்டு எடுத்துடணும் அப்படின்னா சைன்இன்ல கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்தும் டைரெக்டாக சில்ட்ரன் லாகின் பண்ணிட்டு போகலாம். இது டைரெக்டாக இப்போ நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா ஃபியூச்சரில் எந்த கோர்ஸ் எப்படி எடுக்கணும்னு தெரியாத போயிடும். அதனால தான் நான் ஃபிசிக்கல் கம்ப்யூட்டரில் எந்த கோர்ஸ் எடுத்தேன் அப்படின்றத உங்களுக்கு இதுக்கு முன்னாடி கிளிக் பண்ணி காமிச்சேன். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நான் வச்சிருக்கேன்னு சொன்னலையே அந்த செக்ஷனை உங்களுக்கு காட்டுறேன். பசங்க என்ன பண்ணியிருக்காங்க, எப்படி இருக்குது அப்படின்றத அந்த ப்ராக்ரஸ் உங்களுக்கு பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ அனந்தேரிக்குள்ளே போகிறேன். அதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த இடத்துல காட்டுது பாருங்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது எல்லாமே இதில் நீங்கள் பார்க்கலாம். ஆனந்த் நேம் லிஸ்ட்டை கிளிக் பண்ணால் எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க, டைம் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, அது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். பேர் ப்ரோக்ராமிங் போடும்போது நீங்கள் நேமை கிளிக் பண்ணலைன்னா அவங்களுக்கு காட்டாது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் சில்ட்ரனுடைய ப்ராக்ரஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.